கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய். ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, இனி நீ அழமாட்டேன்னு சொல்கிறாரு. நீ அழுது கொண்டு இருக்க வேண்டான்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்தா சொல்கிறார், அநேக காரியங்கள் குறித்து யோசித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களே. உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், உங்கள் பலவீனமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் நீங்கள் நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. யாருக்கிட்டையும் சொல்லாமல் நைட்டில் அழுவுறீங்க, யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்க, இருதயத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். உங்கள் அழுகை யாருக்கும் தெரியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துட்ருக்கார். ஏசப்பா நீங்கள் சொல்கிறார், இனி நீ அழ வேண்டாம், எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சுன்னு சொல்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அன்னால் தேவ சமூகத்தில் அழுதாங்க, அவங்க அழுகைக்கு பதில் உண்டு, பதில் கிடச்சிச்சு. இன்றைக்கும் உங்களோட அழுகைக்கு நிச்சயம் பதில் தருவார். நம்மளோட கண்ணீர் ஒவ்வொன்றத்தையும் அவர் துரத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஒன்றுக்குமே பதில் இல்லாமல் போகாது. எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதை குறித்து அழாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் பாரத்தை கர்த்தரத்தில் வைத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.